ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம்னா கமிஷனிங். இந்த கமிஷனிங்கில் வந்துட்டு லிஃப்ட்டை வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஜேகே கண்ட்ரோலர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடைய டிரைவ் பார்த்தீங்கன்னா ஐஎன்விடி டிரைவு. ஸோ மோட்டர் பார்த்தீங்கன்னா ஷிகார் மோட்டர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், லெஃப்ட் சைடு ஓப்பனிங் டோரு. ஸோ ஃபுல் விஷயம் கிளாஸ் டோர் தான். ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிஃப்ட் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுறது, ஸோ இதே மாதிரி இதில் எதுவும் எரர் வந்துச்சுன்னா அது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு முழுசாக ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த மோட்டரை ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வயரிங், ஸோ ஏஐடி வயரிங், ஸோ மோட்ரு வயரிங், சாஃப்ட் வயரிங், ஸோ ஆல் வயரிங்குமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா, ஸோ அதுக்கான வோல்டேஜ் இன்புட் அவுட்புட்லாம் கரெக்டாக போகுதா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்கோட்ரு. ஸோ அந்த என்கோட்ரு வந்து கலர் கோடிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக அதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னால் அதோட கீப்பர் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இதில் எப்படி பேக் வரது, எப்படி என்ட்ரு அமுக்கணும், அதோட வேலி வந்துட்டு எப்படி செட் பண்ணிக்கிறத வந்துட்டு இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது தெரியும். ஸோ இந்த ஜேகே கண்ட்ரோலோடைய கீப்பரில் வந்துட்டு எப்படி என்ட்ரன்ஸ் எப்படி உள்ளே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்கேப் பார்க்கணுன்னே டிபெக் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை என்ட்ரு கொடுத்தோன்னே அது பேராமீட்டர், ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும். அதை பார்த்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்துட்டு பேராமீட்டர் செட் பண்ணி ஸ்டார்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ கீப்பேடில் வந்துட்டு டி பேராமீட்டர் போகணும். ஸோ அந்த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா P0 டிரைவ் கண்ட்ரோல், அதில் P00 கண்ட்ரோல் மோட் போகணும். P0ல் 00 கண்ட்ரோல் மோட், அதில் பார்த்தீங்கன்னா செட் வேல்யூ 1 இருக்குது. ஸோ அப்படியே பேக் வரும். P01 அது பார்த்தீங்கன்னா 1.750 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குது. அது வந்துட்டு 1 மீட்டர் பெர் செகண்ட் மாற்றணும். ஸோ அடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு 02 கொடுக்கணும். ஸோ 02 பார்த்தீங்கன்னா அதில் 1 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு .8 மீட்டர் பெர் செகண்ட் மாற்றணும். ஸோ அடுத்து 03. ஸோ 04 வந்துட்டு டயாமீட்டர் நான் பார்க்கணும், சியோட டயாமீட்டர். ஸோ மோட்டரோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 400 mm இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா P2 மோட்டார் பேராமீட்டர் போகிறோம். ஸோ மோட்டரோட டைப்பு P2ல் 00 போகிறோம். ஸோ அதோட வெளியே வந்துட்டு 1ன்னு செட் பண்ணுறோம். என்ட்ரு கொடுத்துட்டு 01. ஸோ ரேட்டட் பவர் என்னென்னு பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய மோட்டருடைய பவர் பார்த்தீங்கன்னா 3.7 கிலோவாட்ஸு. ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட் இருக்குது. ஸோ 3.7 கிலோவாட்டுக்கு மாற்றுறோம். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு 02 ரேட்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 ஃப்ரீக்வன்சி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ரேட்டட் ஸ்பீடு இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா 1500 RPM இருக்குது. ஸோ 120 RPM செட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து பார்த்தோன்னா 04. ஸோ ரேட்டட் வோல்டேஜ், ஸோ 380 வோல்டேஜ் இருக்குது. அடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு ஸோ ரேட்டட் கரண்ட்டு 05. ஸோ கரண்ட் பார்த்தீங்கன்னா 8.8 ஆம்ஸு. ஸோ அதை என்ட்ரு கொடுத்துட்றோம். ஸோ அடுத்து பேக் வந்துட்டு ஸோ என்கோடர் டைப் P3 போகிறோம். அதில் 00 என்கோடர் டைப் பார்க்குறோம். ஸோ அதை 1 வேல்யூ செட் பண்ணுறோம். ஸோ அடுத்து 01 என்கோடர் ரிசொல்யூஷன். ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது 2040. ஸோ அடுத்து
பேக் வந்துட்டு சேவ் பண்ணுறோம். டேட்டா மேனேஜ் போயிட்டு சேவ் கொடுக்குறோம். எஸ். ஸோ அடுத்து ஒரு எஸ் கேட்கும். சேவ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டியூனிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ட்ரி பண்ண டேட்டா சேவ் பண்ணிவிட்டு அடுத்து டியூனிங் பண்ணணும். ஸோ சிஸ்டம் லேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்டாட்டிக்னு இருக்கும் 3. ஸோ அதை என்ட்ரு பண்ணணும். 3 என்ட்ரு பண்ணுறோம். எஸ் கொடுக்குறோம். ஸோ அடுத்து ஒரு எஸ் கேட்கும். ஸோ அதில் எஸ் தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டியூன் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்ஷனில் வந்துட்டு நம்ம அப்பு பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கணும். ஸோ இப்போ என்னாச்சுன்னா ஃபீல்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு வேலையை வந்துட்டு தப்பாக போட்டிருக்கோம், ஒரு வேலையை போடாமல் இருக்கோம். ஸோ அதனால் திரும்பி பார்ப்போம். பேக்கில் போயிட்டு ஸோ பேராமீட்டர் போகிறோம். ஸோ நம்ம செட் பண்ண வேல்யூலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ கண்ட்ரோல் மோடில் போயிட்டு P0ல் அதுக்கப்புறம் P0ல் 0 செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதனுடைய மீட்டரும் கரெக்டாக இருக்குது, மீட்டர் பர் செகண்ட் கரெக்டாக இருக்குது, 1 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. ஸோ அடுத்து 0.2 செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, 0.8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அடுத்து 0.3 போகிறோம். ஃப்ரீக்வன்சி டயாமீட்டர் செக் பண்ணி பார்க்குறோம், 0.4. ஸோ பார்த்தீங்கன்னா 320 டயாமீட்டர் மோட்டருடைய சியூ டயா செட் பண்ணிட்டோம், அதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்த பேக் வந்துட்டு P1 P2ல் மோட்டார் டைப் பார்க்குறோம், 1 இருக்குது. ஸோ அடுத்து P1 ரேட்டட் பவர் அதுவும் கரெக்டாக இருக்குது, 3.7 kW, அதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து 0.2 மீட்டர் ஃப்ரீக்வன்சியும் கரெக்டாக இருக்குது. மீட்டர் கரண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 என்கோடர் பேரால் போயிட்டு P3ல் 00 வேல்யூ 1 கரெக்டாக இருக்குது, 01 ரிசொல்யூஷன் அதுவும் T040 கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து என்கோடு, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் 11. ஸோ 10 பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிங் ஐடி கரண்ட் இருக்குது. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா 20 இருக்குது. ஸோ 70 செட் பண்ணணும். ஸோ 70. ஸோ இப்போ இதுதான் ப்ராப்ளம். ஸோ 10ல் P3ல் 10 பார்த்திங்கன்னா அதனுடைய ஐடி கரண்ட் பார்த்தோன்னா 70 செட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பேக் வரும். டேட்டா மேனேஜ் போய் சேவ் பண்ணுறோம். டேட்டாவை எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு ஸோ அடுத்து டியூனிங் பண்ணணும். ஸோ சிஸ்டம் லேன் எஃப்பில் போயிட்டு மோட்டார் ஸ்டாட்டிக் கொடுக்குறோம். ஸோ எஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ அப்போ பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்போது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தபடி பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிடணும். ஸோ எஸ்கேப் பண்ணிக்கிட்டு ஸோ டேட்டா மேனேஜ் போய் சேவ் பண்ணிடணும். எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடணும். ஸோ இப்போ என்ன செய்யுது அப்படின்னா லிஃப்ட்டு டவுன் பண்ணும்போது அப்பு டைரெக்ஷனில் போகுது, அது வைப்ரேஷனில் போகுது. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலான்னா ஸோ கீபேடில் பேராமீட்டர் போகணும். பேராமீட்டரில் 04 டைரெக்ஷன், அதில் 00 P4ல் 00. ஸோ அது 20 இருக்குது செட் வேல்யூ. ஸோ அது 10 நம்ம மாற்றணும். என்ட்ரு கொடுத்துறோம். ஸோ அடுத்து 04 போகணும். ஸோ அதோட செட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஸோ அதையுமே 10ன்னு மாற்றணும், 10 மாற்றணும். என்ட்ரு கொடுத்துட்டு அடுத்து 17 போகணும். ஸோ அதனோட செட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஸோ அது 20 மாற்றணும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு பேக் வந்து டேட்டாவை வந்துட்டு சேவ் பண்ணணும். பேக் வரும். டேட்டா மேனேஜ் போயிட்டு சேவ் பண்ணுறோம். எஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ அப்பு டவுன் எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம்.
ஸோ அடுத்து டவுன் பண்ணி பார்க்குறோம். ஸோ டவுன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டவுன் ஆகவே இல்லை. ஸோ அடுத்து எரர் பார்த்தீங்கன்னா E1 வந்துடுது. ஸோ வந்துட்டு அப்புறம் திரும்ப போயிட்டு 0 வந்துடுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கீபேடில் வந்துட்டு P3ல் 02 போயிட்டு செட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ அதை 1ன்னு செட் பண்ணுறோம். அது என்ட்ரு அமுக்கிட்டு ஸோ பேக் வந்துட்டு டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னால் டியூனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணணும். டியூனிங் போகிறோம். ஸோ சிஸ்டம் ரன்னிங்கில் போயிட்டு மோட்டார் ஸ்டாட்டிக்கில் போயிட்டு எஸ் கொடுத்து டியூன் பண்ணி பார்க்குறோம். ஸோ டியூன் பண்ணிட்டு அப் டவுன் எடுத்து பார்க்குறோம். ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே சார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு டேட்டாவை சேவ் பண்ணுறோம். டேட்டா மேனேஜரில் போயிட்டு சேவ் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம அப்பு டவுன் எடுத்து பார்க்குறோம். ஸோ இப்போ டவுன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பு போகுது. ஸோ டவுன் டைரெக்ஷனில் அப்பு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பு டைரெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அப்பு டைரெக்ஷன் அமுக்கும்போது டவுன் போகுது. ஸோ என்ன செய்யுதுன்னா டைரெக்ஷன் மாறி போகுது. ஸோ இதை வந்துட்டு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா கீபேடில் பேராமீட்டர் போங்க. பேராமீட்டரில் 00 P0ல் 08. ஸோ ரன்னிங் டைரெக்ஷன் அது செட்டு 0 இருக்கும். அதை வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ன்னு செட் பண்ணி என்ட்ரு அமுக்குங்க. என்ட்ரு அமுக்கிட்டு டேட்டா மேனேஜ் போயிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அப்பு டவுன் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஃபைனலாக பார்த்தோன்னா மோட்டார் வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ அப்பு டவுன் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது ஸ்மூத்னஸாக. ஸோ இதில் பேராமீட்டர் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா மோட்டாரில் வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷனில் அதோட வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் வந்துட்டு இந்த கண்ட்ரோலில் வந்துட்டு பேராமீட்டரில் வந்துட்டு ப்ரோக்ராமில் செட் பண்ணணும். ஸோ அதை செட் பண்ணி ப்ராப்பராக ரன் பண்ணியாச்சு.